ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் மீ எபிசோட் நம்பர் 10. எபிசோட் ஸ்டார்டில் ஹீரோ விட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு முன்னாடி நிற்க என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோனோட அண்ணா வந்து பார்க்கும்போது ஹீரோ யாரும் துரத்திட்டு ஓடி இருப்பாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கதும் ஹீரோனோட அண்ணா தான். அவருக்கு ஹிப்னோட்டிஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஹீரோனோட அண்ணா ஹீரோ யாரை துரத்திட்டு போனாரோ அவரோட மூஞ்ச பார்க்கல. மினியோட கேஸில் அவன் நகரத்துலேருந்து கிடைச்ச டிஎன்ஏவும் ஹீரோ வாட்சில் இருந்த மூணாவது பர்சனோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. அப்போ ஒரே கொலைக்காரன் தான் மினியோட அப்பாவையும் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கொண்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோ மேல என்ன காட்டும், ஹீரோவை சுத்தி இருக்கவங்களே பார்த்து பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததா ஹீரோக்கு ஹிப்னோட்டிஸ் செக்ஷன் நடக்கும். ஹீரோ அன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்ல வேற ஒரு ஆள் இருந்திருக்கான். ஹீரோ அவனை துரத்தி சண்டை போட்டிருக்காரு. ஹீரோக்கு எப்பவுமே நினைவுல வருமே ஒரு கண்ணாடி, அது மூலமா முகத்தையும் பார்த்திருக்காரு. ஆனா சரியா தெரியல. ஹீரோவோட ஹிப்னாட்டிசேஷன்லேருந்து ஒன்றும் கிடைக்காது. ஆனால் ஹீரோ உண்மையாகவே அந்த கொலைக்காரனை பார்த்துருக்காரு. ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு அந்த ஞாபகம் வர மாட்டுது. அவரோட மூளையே அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. அதில் ஹீரோ ஒரு முடிவு பண்ணுவாரு. இப்போ இருக்கிற ஹீரோ அவரோட ஞாபகத்தை தடுக்கணும்னு நினைக்கல. தடுக்கணும்னு நினைக்கிறது 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹீரோ. வா பொண்ணுன்னு ஹீரோனை கூட்டிட்டு போவாரு. எங்க புதுசா வந்த டீம் லீடரோ எல்லாரையும் பிடிச்சி கத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பாரு. சஸ்பெக்டை ஓட விட்டீங்களேடான்னு. அப்ப கரெக்டா ஹீரோவே வந்து அவரோட போனை கொடுப்பாரு. ஆக்சிடென்ட்ல தொலைஞ்சு போனதான் நினைச்ச போனு ஹீரோட அம்மா கொடுத்து திருப்பி கொடுத்தாங்களே அந்த போனை கொடுப்பாரு. எவிடன்ஸா இப்போ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேஸை ஓபன் பண்ண சொல்வாரு. அந்த போன்ல என்ன இருக்கும்னா கேர்ள் ஃப்ரெண்ட் வேற பசங்களோட இருக்கிற போட்டோஸ் இருக்கும். தப்பான போட்டோலாம் இல்ல. சாதாரணமா மற்ற பசங்க கூட பேசும்போதோ இல்ல நிற்கும் போதோ எடுக்கிற போட்டோஸ். ஏன்னா ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி எடுத்து வச்சிருப்பானுங்க. ஆனா அந்த போட்டோவில பார்த்து சந்தேகப்படுறவளுக்கு ஹீரோவோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ வீக் இல்ல. இப்ப ஹீரோவை பத்தி சொல்லுவாங்க. ஹீரோ சஸ்பெக்ட் இல்ல விட்னஸ்ன்னு ஹிப்னோட்டிஸ் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்க ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. இந்த கேர்ள் ஃப்ரெண்டை கொண்ட கொலைக்காரன் தான் மினியோட அப்பாவையும் கொண்டிருக்கான். மினியை அட்டாக் பண்ணிருக்கான். ஹீரோவை சுத்தி இருக்கவங்க தானே கொலை பண்ணப்படுறாங்க. அதனால ஹீரோ கூட இருக்கிறவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும். அதனால அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி யாரோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு டீம் லீடர் பார்க்க சொல்வாரு. இந்த ஒரு வழிதான் இருக்கான்னு பார்த்தா இல்ல, மினியோட அப்பா கேஸ்ல ஹீரோனுக்கு தான் கீ செயின் கிடைச்சதே. மினி கூட அதை நல்லா சுத்தமாக்கிட்டாலே. அந்த கீ செயின் மூலமா அப்ப ஜெயில இருந்த பிரிசனஸே விசாரிப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஹீரோ வேலை தான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொலையே நடந்திருக்கு. ஹீரோக்கு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகமாவே இருக்கும். ஹீரோவோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லணும்னா இவங்க 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல். ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்ச பிறகுதான் அந்த இடத்துக்கே போவாரு. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டு கோவம்லாம் படமாட்டா. அதுக்கு பதிலா நல்ல மூட்ல இருப்பா. ஏன்னா ஹீரோ காப்பாத்தின ஒரு நாள் தான் இப்ப அவளை காப்பாத்தினதா சொல்வா. ஹீரோக்கு புரியல. ஆனா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால ஹீரோ கூட சேர்ந்து செல்ஃபி எடுப்பா. இப்ப ஹீரோவும் அந்த போட்டோவில ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்க. ஹீரோக்கு வந்த போட்டோஸ்ல கேர்ள் ஃப்ரெண்டு அடிக்கடி ஒரு பையன் கொடுத்தாருப்பா. அந்த பையனோட போட்டோஸும் வரும். ஹீரோ கூட அவனை மீட் பண்ணிருக்காரு அந்த டான்ஸ் ஸ்டுடியோல. இன்னொரு பக்கம் மினி அந்த கொலைக்காரனோட கண்ணை வரையறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவா. ஆனா அவளுக்கு ஞாபகமே வராது. அப்ப ஹீரோ வந்து சர்ஜரிய மறுபடியும் தள்ளி போடுவாரு. இது ரொம்ப குட்டியான சர்ஜரி தான். ஆனா பிரச்சனையே சர்ஜரிக்கு அப்புறம் மினி எங்க போவா? அவளோட வீடு சேஃப் இல்ல. அவளுக்கு சேஃபான ஒரு பிளேஸ் கிடைக்கிற வரைக்கும் ஹீரோ இப்படிதான் சர்ஜரியை தள்ளி போடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப மினி சாரி கேப்பா. அவ எவ்வளவு ட்ரை பண்ணியோ அவளுக்கு அந்த கில்லரோட மூஞ்சி ஞாபகம் வரலையா. இரவும் அதுவும் தப்பில்ல. அன்னைக்கு நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லைனா உன்னோட தப்பு அதுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போக இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கீ செயினை எந்தெந்த கைதிகள் வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏகப்பட்ட பேர் அந்த கீ செயின் வச்சிருப்பாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருந்தா. ஆனா ஹீரோயின் வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கீ செயின் கைதிங்க மட்டும் தான் வச்சிருக்கணுமா? அந்த வாலண்டரி ப்ரோக்ராம்ல இந்த மெடிக்கல் ஸ்டாஃப்ஸும் வச்சிருக்கலாம்ல. ஹீரோவோட ஞாபகம் பிளாக் ஆயிருக்குன்னா அவருக்கு ஏதோ ஷாக் ஏற்பட்டிருக்கு. அப்படி அவருக்கு ஷாக் ஏற்படணும்னா அவரு கூட இருந்தவன் தான் கில்லரா இருக்கணும். யாரா இருப்பாங்கன்னு ஹீரோனு யோசிச்சுட்டு இருக்க. எங்க சீஃப் டாக்டரு மினிக்கு சீக்கிரமா சர்ஜரி பண்ணி அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதே ஆர்வம் தான் கிம்முக்கும். அங்க வந்த ஹீரோவோட அம்மாவும் அதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சர்ஜரியை தள்ளி போட்டு ஹீரோ ஊரை விட்டு போக மாட்டாரு. இவங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு வருவான். இப்போ இவங்க 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹீரோக்கு க்ளோஸ் ஆனவங்க இவங்க 3 பேர் தான். கிம்மி கிட்ட மினியோட அப்பாவை பத்தி தெரியுமான்னு கேட்டா ஹீரோ அம்மா சொல்லிதான் ஜெயில நடந்த வாலண்டரி ப்ரோக்ராம்ல மினி அப்பா இருந்த விஷயமே இவனுக்கு தெரியுமா. இதே மாதிரி ஹீரோ அம்மா கிட்டே விசாரிப்பாங்க. ஹீரோமா ஃபர்ஸ்ட் ஹீரோட மேரேஜுக்கு ரெட் சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை வேற திசை திருப்பி விட்டுருக்காங்க. ஹீரோக்கு வந்து தப்பான போட்டோஸ்க்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்க எல்லாத்துக்கும் பதில் இல்ல தான். அடுத்ததான் சீஃப் டாக்டர் கிட்ட போய்
ஹீரோட மேரேஜ்க்கு ஹீரோ அம்மா ஒத்துக்கலையே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அவரு இந்த கேள்வி எதுக்காக இப்ப கேக்குறீங்கன்னு கேட்பாரு. மீனோட அப்பா கேஸுக்கும் இறந்து போன கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அடுத்ததா கிம் கிட்ட மினி அப்பா இறந்தனால இவன் எங்க இருந்தான்னு கேட்டா வேற எங்க, கிளப்ல தான் குடிச்சிட்டு இருந்தானா. அவன்கிட்ட அந்த கீ செயினை பத்தி கேட்டா கிம்ம தொலைச்சிட்டானா. சீஃப் டாக்டர் கிட்ட இருந்து யாரோ அந்த கீ செயினை சுட்டுட்டாங்களா. ஹீரோட அம்மா கிட்டயும் அந்த கீ செயின் இல்ல. ஆக மொத்தத்துல ஒருத்தர் கூட அந்த கீ செயினை உருப்படியே வச்சல. இன்வெஸ்டிகேஷன்ல முடிஞ்ச பிறகு ஹீரோட அம்மா ஹீரோன்னு கேட்ட கேள்வியை யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த போட்டோஸ்க்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு. ஹீரோமா ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் கம்பெனிக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த போட்டோஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணவா இல்ல இந்த போட்டோஸே உருவாக்கத்துக்கான்னு தெரியல. எங்க ஹீரோ போட்டோல இந்த ஆளை தேடி போயிட்டு இருப்பாரு. அவன் அந்த டான்சிங் கிளப்லயே குவிட் பண்ணிட்டானா. அவன் வீட்டுக்கு போனா அவனும் மாஸ்க் கேப் தான் சுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா காஃபி ஷாப்ல போய் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் லேப்டாப் அவன் கிட்ட தான் இருக்கும். முன்னாடியே ஹீரோ வந்து கேட்பாருன்னு நினைச்சான். ஆனா ஹீரோ தான் ரொம்ப லேட்டா வந்திருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டோட இறப்பு இவனுக்கும் ரொம்ப ஷாக்கு தான். கேர்ள் ஃப்ரெண்ட் டான்சிங் பிராக்டிஸ்ல இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப சேஞ்சா பிக்கப் பண்ணுவாங்களா. என்னன்னு இவனும் போய் கிட்ட பார்த்தா இவனும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்குமா. இவன் அதை பாப்பான். ஆனா கேர்ள் ஃப்ரெண்டு இந்த போட்டோஸை பத்தில கவலையே படலையா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹீரோ இந்த போட்டோஸ் எல்லாம் நம்ப மாட்டாருன்னு. இருந்தாலும் இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கு. யாரோ ஒருத்தன் அப்பவே ஹீரோவோட மேரேஜ் உடைக்கணும்னு பயங்கரமா முயற்சி பண்ணியிருக்கான். இப்ப அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு வந்து ஹீரோ பாஸ்வேர்ட் போட்டதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஓப்பன் ஆகாது. அப்ப கிம் வருவான். ஹீரோவும் நான் என்ன மாதிரி வாழ்க்கைய வந்திருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு எதுவும் தெரியல. அவளை சுத்தி என்ன நடந்தது, அவ என்ன கஷ்டப்பட்டா, எனக்கு எதுவும் தெரியல. கிமோ உன்னை நீ ப்ளேம் பண்ணிட்டு இருக்கியா, ரொம்ப யோசிக்காதடான்னு சொல்ல ஹீரோ இப்ப எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான். எமோஷனே இல்லாம வேலை வேலைன்னு ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரோட லைஃப்ல எப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும்னு தோணுச்சு. எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனாலும் ஹீரோக்கு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி ஒன்றும் தெரியல. கேமோ இப்ப நீ என்ன பண்ண போறன்னு கேட்க ஹீரோ உண்மையான கல்பிரேட்டை கண்டுபிடிக்க போறதா. அதுக்கு கிம்மு உன் கேர்ள் ஃப்ரெண்டில் உன் லைஃப் மாறுச்சுன்னு சொன்னேன். இப்போ நீ அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சி மறுபடியும் உன் லைஃப் மாறுமா அப்படின்னு கேட்க அப்படியே இந்த சீன் கட்டாக்கும். அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கு ஆப்பில் இருக்கிற போட்டோ மாதிரியே மாறணுமா. ஏஐ யூஸ் பண்ணி அவளுடைய ஃபேஸை தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திருக்கா. அந்த போட்டோல இருக்கிற மாதிரி மாறணும்னா அவளுக்கு கண்ணு காது மூக்குன்னு எல்லா சர்ஜரியும் பண்ணோம். மெடிக்கல் ஹிஸ்டரியை பத்தி கேட்டா இந்த பொண்ணு பிளாஸ்டிக் சர்ஜரி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கா போல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கான்டாக்ட் சர்ஜரி பண்ணிருக்கா, காதுக்கு சர்ஜரி பண்ணிருக்கா, கண்ணுக்கு சர்ஜரி பண்ணிருக்கா, மூக்க கொஞ்சம் மாத்திருக்கா. இப்பவும் ஆப்பிள் இருக்கிற மாதிரியே சேஞ்ச் பண்ணணும்னு தான் வந்திருக்கா. இதுக்கு பேரு தான் ஸ்னாப்ஷாட் டிஸ்மாஃபியா. இது ஒரு விதமான நோய். ஆப்பிள் இருக்கிற மாதிரியே மாறணுன்றது ஆசை. அதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரியா பண்றது கொஞ்சம் அதிகம். ஹீரோ கிட்ட தான் கன்சல்டேஷனுக்கு போவா. ஆனா ஹீரோ காதெல்லாம் மாத்த முடியாது, இம்ப்ளான்ட்டை வேணா கன்சல்ட் பண்ணலாம், கான்டரும் பண்ண முடியாது, கண்ணுக்கு சர்ஜரி பண்ணாலும் இந்த எஃபெக்ட் வராது, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல இந்த பொண்ணுல ஏத்துக்க முடியல. அந்த போட்டோல இருக்கிறது நான் தான் சொல்வா. ஆனா இருக்கு 2 முகமும் வேற வேற மாதிரி தான் இருக்கு. இந்த பொண்ணு அடம் பிடிப்பா நான் தான் அந்த போட்டோல இருக்கிறதுன்னு சொல்ல ஹீரோவும் ஆமா அந்த போட்டோல இருக்கிறது நீ தான், ஆனா ஓவரா டச் பண்ணிருக்க இப்படி சொல்ல அவ மனசுடைஞ்சு வெளியே வருவா. வெளியே வந்து அழுதுட்டு இருக்கும்போது கேம மாட்டுவான். அவனை பிடிச்சி இன்னொரு கன்சல்டேஷனுக்கு போவா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த லேப்டாப் ஓபன் பண்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. பாஸ்வேர்ட் இல்லாம ஓபன் பண்ணலாம், ஆனா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்பதான் ஹீரோட நோட் பண்ணுவாரு. 3 நம்பர் மேல இருக்கிற ஷீட் மட்டும் கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்கும். அடிக்கடி யூஸ் பண்றதுனால அது இப்படி அழிஞ்சு போயிருக்கலாம். இன்னொரு பக்கம் ஹீரோயின் யாருடா அந்த கல்பிரேட்டுன்னு யோசிச்சே போலீஸ் ஸ்டேஷன்ல தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும் அண்ணனோட கேஸ் ரீட்ரையலுக்கு அப்ளை பண்ணும். ரீட்ரையலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனா ஈஸியா கேஸ் அப்ளை பண்ணிடலாம். கொலகாரனை மட்டும் கண்டுபிடிக்கல, ஹீரோ நன்னாதான் கொலகாரனாவே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் அது நடக்காதுன்னுவாங்க. ஏன்னா ஹீரோயின் தான் பாதி கண்டுபிடிச்சிட்டாங்களே. லைஃப் ஃப்ரெண்டும் எப்படி சொல்றீங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் உங்ககிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணுமே, கிடைக்குமான்னு கேட்க இப்போ ஹீரோக்கும் கிம்முக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் கேட்பாங்க. கிம்மு மெடிக்கல் படிச்சிருக்கானா அதுக்கான காரணம் ஹீரோவோட அம்மா தான். ஹீரோவோட அம்மா தான் கார்டியனா இருந்திருக்காங்க. என்னதான் கிம்மு ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் ஹீரோ அவரோட அம்மா கூட எப்பவுமே டிஷும் தான் இருப்பாரு. எப்பவும் சண்டை தான். இதெல்லாம் ஹீரோயின் லாய் ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சுக்க இப்போ ஹீரோனுக்கு மெயின் சஸ்பெக்டா இருக்கிறது கிம்மு தான். ஏன்னா ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது அவன் மட்டும்தான், ஹீரோ அம்மா கூட இல்ல. இங்க ஹீரோக்கு தான் க்ளூ கிடைச்சிச்சே, அந்த 3 நம்பர். அது மூலமா கெஸ் பண்ணி ஒரு டேட்டை போட லேப்டாப் ஓப்பன் ஆயிடும். கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவை மீட் பண்ண டேட்டை தான் வச்சிருப்பா. அங்க நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும்.
அதுல ஒரு ஃபோட்டோஸை ஓபன் பண்ணி ஹீரோ பார்க்க போக அதுக்குள்ள லியா வருவா. மினி சர்ஜரிக்காக டைம் ஆயிடுச்சு. ஹீரோ சர்ஜரிக்கு போவாரு. இங்க ஹீரோனுக்கு கிம் மேலதான் மொத்த சந்தேகமும். மினியோட அப்பா கோவப்படும்போது கிம் தான் கூட்டிட்டு போயிருப்பான். டாக்ஸில ஏத்தி விட்டுருப்பான். அது மூலமா மினி அப்பாவோட அட்ரஸ் அவனுக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு ஹீரோயின் விட்னஸ பத்தி போன்ல பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல கிம் தான் இருந்திருப்பான். அப்படின்னா அன்னைக்கு அந்த விட்னஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயினை அவன் ஃபாலோ பண்ணிருக்கணும். ஹீரோயினை சந்தேகப்பட்டு சிசிடிவி கேமரால பார்த்தா ஹீரோயின் சந்தேகம் கரெக்ட் தான். அன்னைக்கு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரு கிம்மு தான். இதை ஹீரோயின் கண்டுபிடிக்க மினிக்கு சர்ஜரி நடக்கும். அப்ப கிம்மு மாஸ்க் போட்டுட்டு முன்னாடி வந்து நிக்க அதை பார்த்த உடனே மினி ஷாக்கவா. ஆனா அவளுக்கு அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க. அதனால மயங்கிடுவா. சர்ஜரி முடிஞ்ச உடனே மினிக்கு அந்த கண்ணு ஞாபகம் வரும். அவளும் அதை வரைஞ்சி கேஎஸ்ஹெச் ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க கண்டுபிடிச்சிட்டா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி பார்க்க ஒரு போட்டோல கிம்மோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஹீரோவும் கண்டுபிடிச்சிருவாரு கிம்மு தானே. ஆனா ஏன் ஹீரோக்கு தெரியல. உண்மையை கண்டுபிடிச்ச மினி ஹீரோ பக்கத்துக்கு வந்தா அப்ப கிம்மு வர்றதை பார்த்து மறைஞ்சுப்பா. கிம்மு மினிய பக்கத்துக்கு தான் வருவான். மினி ரூம்ல இல்லைன்னு அந்த ஸ்டெப்ஸ்ல சத்தம் கேட்கும். இவன் ஸ்டெப்ஸ் கிட்ட போவான். ஹீரோவும் மினி பக்கத்துக்கு தான் வருவாரு. ஹீரோக்கும் ஸ்டெப்ஸ்ல சத்தம் கேட்கும். ஹீரோ போய் பார்த்தா அங்க கிம்மு போயிட்டு இருப்பான். அவனை பார்க்கும்போது ஹீரோக்கு ஞாபகம் வரும். இதே மாதிரி தான் ஹீரோ 7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ்ல கிம்ம பார்த்திருப்பாரு. ஹீரோக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சு. மினி ஓடிட்டு இருக்க கிம்ம தொத்திட்டு இருப்பான். ஒரு இடத்துல மினி போய் மறைஞ்சுக்க கிம்ம அந்த கதவை திறக்க போக அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.